உலகமே உற்று நோக்கிய கமலா ட்ரம்ப் நேரடி விவாதம் நேற்று அமெரிக்காவில் நடைபெற்றது. அதன் சிறப்பு தொகுப்பினை வழங்குகிறது ஜெம் தொலைக்காட்சி. அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் இடையிலான முதல் நேரடி விவாதம் இந்திய நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 6:30 மணிக்கு தொடங்கியது. பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் தேசிய அரசியலமைப்பு மையத்தில் இந்த தேர்தல் விவாதமானது நடைபெற்றது. குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் இடையே 90 நிமிடங்கள் இந்த விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் அமெரிக்க பொருளாதாரம் பற்றி சூடான விவாதம் நடைபெற்றது. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்க மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டனர். மோசமான குடியேற்றத்தால் அமெரிக்காவில் பணவீக்கம் ஏற்பட்டு பொருளாதாரம் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டது. கமலா ஹாரிஸ் ஒரு மார்க்சிஸ்ட், அதனால் அவரிடம் அமெரிக்காவிற்கு வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. கொரோனா தொற்றை சிறப்பாக கையாண்டு அமெரிக்காவிற்கான சிறந்த பொருளாதாரத்தை நான் உருவாக்கினேன். ஜோ பைடனின் தவறான கொள்கைகளை கமலா ஹாரிஸும் தற்பொழுது பின்பற்றி வருகிறார். பைடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா கடுமையான அளவில் பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவில் சட்டவிரோத ஆட்சி அதிகரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஒரு காரணமாக இருக்கிறார். எனது பிரச்சார பொதுக்கூட்டங்களில் இருந்து ஒருவர் கூட வெளியேறுவது இல்லை. அமெரிக்கா தற்பொழுது செல்லும் பாதையில் பயணித்தால் 3வது உலகப் போர் நிச்சயம் மூளும். நீதித்துறையை எனக்கு எதிராக திருப்பிவிட்டு ஜனநாயக கட்சி தேர்தலில் வெற்றி பெற முயற்சித்து வருகிறது. எனது ஆட்சி காலத்தில் 21% இருந்த பணவீக்கம் தற்பொழுது 60 முதல் 70 வரை இருந்ததை விட 80%த்திற்கும் மேலாக அதிகமாகி இருக்கிறது. சிறைகள், மனநல மையங்களில் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருகின்றனர். வந்தவர்கள் அமெரிக்க ஆப்பிரிக்கர்களின் வேலைகளை அவர்கள் எடுத்துக் கொள்கின்றனர். இதனால் தொழிற்சங்கங்கள் விரைவில் பாதிக்கப்படும். அமெரிக்கா முழுவதிலும் உள்ள நகரங்களில் என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். அவர்கள் நம்முடைய வீடுகளை கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் வன்முறையில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் நம் நாட்டை அழித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். நமது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை நான் உருவாக்கினேன். அதை மீண்டும் செய்வேன். அதிக வாக்குகள் பெற்று மீண்டும் வெற்றி பெறுவேன் என்று கூறினார். கமலா ஹாரிஸ் ஜோ பைடன் ஆட்சியில் 9 மாதங்களிலும் கருக்கலைப்பு செய்ய அனுமதிக்கின்றனர். எனது நிலைப்பாடு கருக்கலைப்புக்கு எதிரானது என்றாலும் மக்களின் கருத்துப்படி செயல்படுவேன் என்றார். கமலா ஹாரிஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாமல் போகும். நான் ஆட்சியில் இருந்திருந்தால் காசாவில் போர் நடந்திருக்காது. இதற்கு பதிலடி கொடுத்த கமலா ஹாரிஸ் வர்த்தக போரை அறிமுகப்படுத்தியவர் ட்ரம்ப் தான். சீனாவின் ஆயுத வலிமைக்கு ட்ரம்ப் உதவி செய்தார். அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சிப்புகளை ட்ரம்ப் சீனாவுக்கு விற்பனை செய்தார். ட்ரம்ப் அரசில் பணக்காரர்களுக்கு உதவியாக அதிக அளவில் வரிச்சலுகை கொடுத்ததே தவிர நடுத்தர மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை. நெருக்கடியான காலத்தில் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு திறமையான சரியான தலைவர் தேவை. மக்கள் பிரச்சனைகள் குறித்து ட்ரம்ப் ஒருபோதும் பேச மாட்டார். மக்களுக்காக நான் பேசுகிறேனா இல்லையா என்பதை எனது பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கு வந்து பார்த்தால் தெரியும். ட்ரம்பே குற்றவாளிதான். அவர் குற்றவாளிகள் குறித்து பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றார். ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் அவர் மீதான வழக்குகளிலிருந்து அவர் தப்பி விடுவார். ட்ரம்ப் எந்த சூழலிலும் அமெரிக்க அதிபராகிவிடக்கூடாது. நாடு முழுவதும் வன்முறை நடந்தபோது அதை கைகட்டி வேடிக்கை பார்த்தவர்தான் ட்ரம்ப். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருக்கலைப்புக்கு ஆதரவாக இருப்போம். ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கருக்கலைப்பு கொள்கையை கொண்டு வந்து விடுவார். உலக தலைவர்கள் ட்ரம்பை பார்த்து சிரிக்கின்றனர். கடந்த ஜூன் 27ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்திற்கு பிறகு ஜோ பைடன் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இரு கட்சிகளின் ஐடி விங்குகளும் களத்தில் இறங்கி கேலி கிண்டல்களுடன் மீம்ஸ்கள் போட்டு கலக்கி வருகின்றன.